Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ப்ரோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எப்படி செட் பண்ணலாம் அதை பற்றி கேட்டிருந்தாரு. பட் நம்மளோட சேனல் ஆல்ரெடி இதுக்காக டெடிகேட்டடாக வீடியோ போட்டிருந்தோம். அவர் பார்த்தாரா இல்லை புரியலையான்னு தெரியல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோவை எப்படி உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே கமெண்ட்டில் போயிட்டு நைஸ் சூப்பர் அப்படின்னு டைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ண மட்டும் தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஃபுல் சைஸ் பெரிய ஃபோட்டோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கும் போது கிராப் பண்ணாத வைக்கவே முடியாது. நீங்களும் எவ்வளோ ஆப்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இது மாதிரி வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன், பட் ட்ரை பண்ணுறேன், பட் வைக்க முடியல. ஸோ அது ஒரு ட்ரிக் மூலிமா ஈஸியாக வைக்கலாம். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்னு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் எந்த ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பென்சில் ஐக்கானை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் இப்படி சேவ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது புது ப்ரொஃபைல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். கேலரிக்கு போய்ட்டு அந்த சேவ் ஆன ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஈஸியாக நம்மளோட வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையா அப்படின்றத மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை கிராப் பண்ணாத எப்படி ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Cheers guys.